அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே வாழ்த்துகிறோம், இயேசுவே வாழ்த்துகிறோம், இயேசுவே வாழ்த்துகிறோம், இயேசுவே வாழ்த்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆராதனை ஆண்டவரே, என் சுமைகள் எல்லாம் உம்மீது இறக்கி வைத்து உம்மை ஆராதனை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அப்பா. உயிருள்ளவரே, என் குறைகளோடு என்னை ஏற்றுக்கொள்பவரே, என் பாவங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் என்னை மன்னிக்கிறவரே, உடைந்த என் உள்ளத்திற்கு ஆறுதல் தர வந்தவரே, சம்பூரண அழகுடையவரே, சமாதானத்தின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உயிருள்ள கர்த்தரே, என் நேசரே, நற்கருணை நாதரே, அழகானவரே, அருமையானவரே, இனிமையானவரே, ஸ்தோத்திரம் சுவாமி. என் இதயம் பூரிப்போடு உம்மை துதிக்கிறேன், என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம் கண்கள் திறந்து என்னை பாரும் சுவாமி. உம் செவிகள் எம் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளட்டும். அது தூபமாய் நறுமணமாய் பரலோகத்தை வந்தடைவதாக. ஓ பராக்கிரமசாலியான தெய்வமே, எங்கள் நினைவுகளுக்கும் அப்பாற்பட்டு மகிமையில் வீற்றிருக்கிறவரே, வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாதவரே, 1000 10,000ங்களில் சிறந்தவரே, நெருப்பை ஆயுதமாய் பயன்படுத்துகிறவரே, மேகத்தின் மீது இறங்கி வருகிறவரே, ஒரு வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லவரே, என்னை மாற்றுகிறவரே, என்னை ஆற்றுகிறவரே, என் தாயானவரே, என் சிநேகிதரே, உம்மை ஆராதிக்கிறேன். இந்த மாலை நேரம் நீர் கொடுத்த ஸ்லாக்கியம் பாக்கியம், நான் உம்முடைய சந்நிதியில் நின்று உம்மை துதிக்கிறேன். நன்றி அப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள். வானதூதர்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற வேளையில் அடியேலை உம்மை துதிக்கும்படி பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று என் தலை மீது முத்திரையிட்டு உம் ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கிக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். என் உடலில் உயிர் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் நான் உம்மையே துதிப்பேன். உயிர் மூச்சு நிற்கும் வேளையிலும் நான் உம்மையே துதிப்பேன். என் உயிர் என்னை விட்டு பிரிந்தாலும் உம்மையே துதிப்பேன். நான் உயிர் துறந்த பிற்பாடும் உயிர் தெழுந்து உம்மையே துதிப்பேன். முக்காலத்தையும் கடந்த தெய்வமே, என் எதிர்காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறவரே, என் கண்ணீரை காண்கிறவரே, அஞ்சாதே திகையாதே என்று என்னை பலப்படுத்துகிற தெய்வமே, என் நாவின் விண்ணப்பங்களை ஏற்கிறவரே, சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களிக்கிறவரே, இன்றைக்கு நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறேன். உம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு நீர் கொடுக்க போகிற அபிஷேகத்திற்காக உம்மை துதிக்கிறேன். உம் ஜனங்களோடு நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையே. நான் வாழ்வதும் வாழ்ந்து கெட்டு போய் இருப்பதும் எல்லாம் உம் திருவுளத்தின்படியே. இன்று தாழ்த்தப்பட்டிருக்கிற நான் உம்முடைய பிரசன்னத்தினாலே நாளைக்கு நான் உயர்த்தப்படுவேன். இன்றைக்கு தனிமையில் இருக்கிற நான் உம்முடைய அருளால் நாளைக்கு நான் அபிஷேகத்தில் இருப்பேன். என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே,
என் ஆறுதலே, என் தேறுதலே, என் நம்பிக்கையே, என் கற்பாரையே, என் அடைக்கலமே, என் தெய்வனே, என் ராஜனே, என் மீட்பரே, என் உயிரே, என் உயிரில் கலந்தவரே, சத்தியத்தின் தெய்வமே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, கர்த்தர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தெய்வம், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமானவரே, உம்மை துதிக்கிறோம். 1000 10,000ங்களில் சிறந்தவரே, சௌந்தரியமானவரே, சாரோனின் பள்ளத்தாக்கின் லீலி மலரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய வதனத்தை, உம்முடைய அழகை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம். நீர் மகிமையோடு வரவிருக்கிற நாளில் நாங்கள் உம்மை முகமுகமாய் ஆராதிப்போம். அது வரைக்கும் ஆண்டவரை நாங்கள் ஆவியில் உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கக்கூடிய ஆவியினாலே நிரப்பியருளும் அப்பா. துதியின் ஆவியில நிரப்பியருளும். சோர்ந்து போன உள்ளங்கள் எல்லாம் மீண்டும் புத்துயிர் பெறுவார்களாக. தளர்ந்து போன கைகள் எல்லாம் உறுதி அடைவதாக. தள்ளாடுகிற கால்கள் எல்லாம், முழங்கால்கள் எல்லாம் உறுதி அடையும்படி தேவ அக்னியானவர் எங்கள் நடுவிலே ஊற்றப்படுவாரா. ஆண்டவரே, இந்த ஒலிபெருக்கின் சப்தத்தை கேட்கிறவர் அத்தனை பேரும் புத்துயிர் பெறுவார்களாக. நான் உன்னை குணமாக்கும் ஆண்டவர் யெகோவா ரப்பா என்று வாக்களித்த தெய்வமே, இந்த ஆராதனை வேளையில் எண்ணில் அடங்காத அற்புதங்கள் நடக்கும்படியாக செய்யும். நாங்கள் பாடுகிற பொழுதே அற்புதங்கள் நடக்கும்படி செய்திரோம். உம்மை துதிக்கிற வேளை எங்கள் உடலில் இருந்து நோய்கள் அகன்று ஓடும்படியாக செய்திரோம். நாங்கள் இங்கே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நோயாளிகள் மேலும் உம்முடைய ரத்தம் பொழியும்படியாக செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இப்பொழுது குறைந்து போய் காணப்படுகிறது. தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய தூதர்களை நீர் அனுப்புவீராக. உம்முடைய பரலோக சேனைகள் இறங்கி வருவார்களாக. அக்னியின் அபிஷேகம் எங்கள் மீது இறங்கி வருவதாக. பெந்தகோஸ்தின் ஆவியானவர் எங்களை நிரப்புவதனாலே அம்மா மரியாவோடு சேர்ந்து சகல தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிப்போமாக. அப்பா, எங்களுக்கு இருக்கிற துக்கத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உடலில் இருக்கிற நோய்களை, பாரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மன அழுத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கலாய்ப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன், நீர் அனைத்தையும் சரி செய்ய வல்லவர், அனைத்தையும் மாற்ற வல்லவர். உம்முடைய ஒரு வார்த்தை போதுமானதாய் இருப்பதற்காக துதிக்கிறோம். உம்முடைய ஒரு பார்வை போதுமானதாய் இருப்பதற்காக துதிக்கிறோம். நற்கருணையை உயர்த்திய பொழுது கழுதை கூட ஆண்டவரை முழங்கால் படியிட்டதே. ஆண்டவரே, அதே போல இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்திலே முழந்தால் படியிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பிரசன்னத்தாலே நிரப்புங்க. எங்க உடம்பிலும் எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தீயாவிகளும் நிர்மூலமாக்கி எங்களை சமாதானத்தில், சாந்தியில் எங்களை நிறுத்தும்படியா செபிக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய அக்னி எங்கள் பாதத்தில் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் உடம்பில் உம்முடைய அக்னி இறங்கட்டும். மாதா எங்களுக்காக இப்பொழுது பரிந்து பேசுவார்களாக. என் பெயர் கொண்ட புனிதர் எனக்காக பரிந்து பேசுவாராக. எங்களுக்காக கொடுக்கப்பட்ட காவல் தூதர் எங்களோடு சேர்ந்து இப்பொழுது ஜெபிப்பார்களாக. எங்கள் குரல்கள் மகிமையின் பிரசன்னத்தால் நிறைக்கப்படுவதாக. எங்களுடைய இந்த இசையோடு சேர்ந்து வான தூதருடைய கம்பீரத்து தொனிகளும் வீணைகளும் இசைக்கப்படுவதாக. பரலோகத்தினுடைய இசை கருவிகள் எங்களோடு இசைக்கப்படுவதாக. நன்றி அப்பா. இந்த வள்ளியூர் முழுவதும் அபிஷேகத்தால் நிறைந்து உம்மை தேடுகிற அனைவரும், உம்மை வேண்டுகிற அனைவரும், உம்மை நினைக்கிற அத்தனை பேரும் கூட இன்றைக்கு அபிஷேகம் பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி அப்பா. தளர்ந்து போன எல்லாருடைய வாழ்க்கையும் உயர்த்தி அருளும் ஆண்டவரே. எல்லா வாலிபர்களும் உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். உம்முடைய அன்பு எல்லோரையும் பக்கம் ஈர்ப்பதாக. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சகல துதிகன மகிமையாவையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை விரித்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஒரு போதகர் சொல்றாரு, உங்க தெய்வத்துக்கெல்லாம் நீங்க தான் அபிஷேகம் பண்ணணும், பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், அது இது என்று. ஆனால் எங்கள் தெய்வமோ எங்களை அபிஷேகிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் தெய்வங்களை நீங்க தூக்கி சுமக்கணும், ஆனால் எங்கள் தெய்வமோ எங்களை தூக்கி சுமக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் உயரலாமே. ஹல்லேலூயா. இப்படி கரங்களை தட்டி சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே. சந்தோஷத்தோடு ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் மகளே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, நான் உன் மணவாட்டி, நீர் என் மணவாளன், என் சௌந்தரியமுள்ள என் காதலர் நீர். என் ஆத்துமாவை வசம் செய்து கொண்டவர். என்னை தனிமையில் அழைத்து கொண்டு போய் இடது கையால் அரவணைத்து வலது கையால் என்னை அரவணைத்து முத்தமிட்டு என் அன்பே, என் ஆருயிரே என்பீர், என் நேசமே என்பீர், என் பிரியமே என்பீர். என் ஆத்துமா உம்மில் மகிழ்கிறது. ஆண்டவரே, உம் அழகை நான் வர்ணிக்க கூடுமோ? 1000 10,000ங்களில் சிறந்தவர் நீர் அப்பா. 10,000 பேர் நின்றாலும் உம் அழகுக்கு ஈடாகுமோ? அப்பா, காலையில் நான் எழுந்தவுடன் பார்க்கிற விடிவெள்ளியை போல் நீர் அவ்வளவு சௌந்தரியமானவர் அப்பா. என் பிரியம் நீர். என்றென்று உம்மை தொழுவேன், ஆராதிப்பேன். சந்தோஷத்தோடு பாடுவோம். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. அழகு ஆண்டவரே, நீங்க அழகப்பா. நீங்க விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளி, என் இரவை முடிக்கிற விடிவெள்ளி, என் இருளை நீக்குகிற விடிவெள்ளி, தொழுதிடுவேன். உற்சாகத்தோடு ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஏசப்பா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாட்கள் வரும், எல்லா மக்களும் இப்படி சொல்லுவார்கள், எங்களுக்கு தேவையான தெய்வம் இயேசு, நாங்கள் தேடுகிற தெய்வம் இயேசு, நாங்கள் தேடுகிற நிம்மதியும் அமைதியும் கொடுக்கிற இயேசுதான் எங்களுக்கு தேவை என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். எல்லா மக்களும் இயேசுவை தேடி வருவார்கள். உங்கள் அற்புத தேவனை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று உங்களை கேட்பார்கள். நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தாதானே, சந்தோஷமா இருந்தாதானே அந்த மகிழ்ச்சியை ஆண்டவரும் தங்களுக்கு தரும்படி கேட்பார்கள். நீங்கள் சந்தோஷமா பாடி செபிங்க. ஆண்டவருக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. ஒரு முடி கூட ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் கீழே விழாது. அவருடைய கையில் பத்திரமா இருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்குள் பத்திரமா இருக்கிறோம். எவனும் எதுவும் நம்மை தீண்ட முடியாது. நம் பாடி செபிப்போம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் அப்பா, நீர் மகிமையின் தெய்வம். முழங்கால் யாவும் முடங்கிடும். தந்தையாகி இறைவனுடைய நாம மகிமைக்காக இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பயப்படாதீர்கள், உங்கள் தெய்வம் வந்து அனைத்தையும் சரி செய்வார். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்து இந்த ஆராதனை வேலையில கூட உங்கள் வீட்டுக்குள் இயேசு நுழைவதையும், அவருடைய பிரசன்னம் உங்கள் வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதையும், உங்கள் வேலைக்கே உலை வைக்கும்படி உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழ்ச்சிகளை ஆண்டவர் அவர்கள் மேலே வரவழைத்து உன்னை விடுவிப்பார் என்பதும் சத்தியம். சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி பாடி செபிங்க. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம்,
மகிமையின் தேவன் நீரே, மாந்தரை போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவர் வருவார் என்று காத்திருப்பவர்களே, கர்த்தருக்காக இயேசுவுக்காக இதை பொறுத்துக் கொள்கிறேன் என்று உங்களுக்கு இழைக்கப்படுகிற துன்பங்களை பொறுத்துக் கொள்கிறவர்களே, உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை சகித்துக் கொள்கிறவர்களே, பட்ட அடிகளை கொடுத்தவர்களை மன்னிக்க பிரயாசப்படுகிறவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் வருவார். தமக்காக காத்திருப்பவர்களுக்காக அவர் வருவார். தனக்காக காத்திருக்கிறவர்கள் ஏமாற்றம் அடையாதபடி அவர் வருவார். வந்து தம்மோடு சேர்த்துக் கொள்வார். தன் மகிமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தம் மகிமையில் சேர்த்து பரலோகத்திற்கு கூட்டி செல்வார். உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களை அழ வைத்தவர்கள், உன்னுடைய ஜபம் தபம் வீணானது, உன் பக்தி வீணானது, கோயிலுக்கு போறது வீணானது என்று சொல்லவர்கள் எல்லாம் நீ இயேசுவோடு பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதை, ரக்கைகள் முளைத்து நீ பறப்பதை பார்த்து ஐயோ நாங்கள் இழந்து போனோமே, இந்த மகிமை இழந்து போனோமே என்று சொல்வார்கள். உங்களை அழ வைத்தவர்கள் அன்றைக்கு அழுது புலம்புவார்கள். இவர்களை துன்புறுவதற்குரிய பலனை பெற்றுவிட்டோமே, இவர்களை அழிப்பது நினைத்ததற்குரிய பலனை பெற்றுவிட்டோமே என்று அவர்கள் புலம்புவார்கள். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் காத்திருத்தல் வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவனோ என்றைக்கும் அழிந்து போவதில்லை. கரங்களை தட்டி பாடி செபிப்போம். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள உங்கள் தலைகளில் கிரீடம் இருக்கும். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். தப்ப பாடுறோம். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உங்கள் துக்கம் போக வேண்டும் என்றால் கரங்களை தட்டி பாடுங்க. சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அவரில் நம் மகிழ்ச்சி, அவரே நமக்கு பலம். ஆயுள் முழுவதும் ஆண்டவர் நம்மே நான் துதிப்பேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை
உம்மை தொழுதிடுவே என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவர். சொந்த மகனாக நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சொந்த மகளாக நீ துதித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரமுனை தொட்டுக் கொண்டிருக்கிறது மகளே. ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்கிறேன், ஒரு கன்னியாஸ்திரி மேல் கடவுளுடைய அன்பு கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை அறியாமலே உன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்பா, அந்த அன்பின் பிரசனத்திற்காக நன்றி. உங்கள் பலர் பேருடைய கைகளில் அவருடைய பிரசனத்தை உணர்கிறீர்கள். அன்பே, உங்கள் கரங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் சிரசின் மேல் தன் ஆவியை பொழிந்து கொண்டிருக்கிறார். அச்சத்தோடு பயத்தோடு வந்தவர்கள் இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிற்பது பரிசுத்த பர்வதம், பரிசுத்த பிரசன்னம். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிற நேரம் இது. ஓரா ஹாலபிராசா. ஆண்டவரே, நீர் மகிமை உள்ளவர். ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரங்களுக்குரியவர், ஆராதனைக்கும் அப்பாற்பட்டவர். எங்கள் சக்தியெல்லாம் சேகரித்து நாங்கள் உம்மை துதித்தாலும் ஆண்டவரே சரி போகாத. ஆண்டவரே, 1000 நாவுகள் சரி போகாது. நீர் அவ்வளவு மேன்மையுள்ளவர், அவ்வளவு மாட்சிமையுள்ளவர், அவ்வளவு மகத்துவம் உள்ளவர். ஒருவரும் சேர முடியாத ஒளியில் வாசம் செய்கிறவர். மகா பெரிய ஜோதி நீர், உலகத்தின் ஜோதி நீர், உலகத்திற்கு ஒளி நீர். கூவி அழைக்கிற யாவருக்கும் அருகாமையில் இருக்கிற தெய்வம் நீர். இயேசு ஆண்டவர் நீர், இயேசு ரட்சகர் நீர், இயேசு மீட்பர் நீர். நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். துதிக்கு பாத்திரர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கல உங்க சத்தத்தை ஆண்டவருக்கு கொடுங்களேன். ஆண்டவரே, நான் துக்கத்தோடு வந்திருக்கேன் சொல்லுங்க. என்னை பயத்தில் கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. என்னை மிரட்டுறார் சொல்லுங்க. தீய சக்திகளை பாருங்க ஆண்டவரே சொல்லுங்க. இந்த நோயை விரட்டுங்க அப்பான்னு சொல்லுங்க. இயேசு உங்க முன்னாடி இருக்கிறார். அப்பா வந்திருக்கிறார். உங்க கம்ப்ளைண்ட சொல்லுங்க. இந்த பிசாசை நீ அழ வச்சிருக்கிறான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த மூட்டு வலி என்னை நடக்க விடாம தடுக்கிறது ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. பைபிள் படிக்க ஆசைப்பட்டாலும் முடியலன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறேன், வறட்சியை காண்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் பிரசன்னம் அனைத்தையும் மாற்றப் போகிறது. இது ஆண்டவருடைய பரிசுத்த நாள், முதல் வெள்ளி. இன்றைக்குத்தான் அவர் சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்தார். அந்த ரத்தம் இப்பொழுதும் சிலுவையிலே ஊற்றிக்கொண்டு இருக்கிறது. அனைத்தையும் 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 ஆண்டு நடத்துகிற தேவனுடைய ரத்தம் இப்பொழுது உங்கள் மேல் பொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகளே, என் சகோதரனை கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் செவி. உனக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்றால் இயேசுவே என்று கூப்பிடு. உன் சக்திக்கு அதிகமாக நீ சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மகனே. இங்க இருக்கிற ஒரு சகோதரன், உன் சக்திக்கு அதிகமாக நீ சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளை கூப்பிடு. உன் பிரச்சனைகளின் நடுவில் ஆண்டவரை கூப்பிடு. உன் பிரச்சனைகளின் நடுவில் கடவுளுடைய பிரசன்னத்தை கூவி அழை. ஆண்டவருடைய ஒளி வந்துவிட்டால் இருள் தானாகவே மறைந்துவிடும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? வலது கருத்தை உயர்த்தி ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம்.
ஆனாலும் உன்னாசீருண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. சொல்லுங்க. ஆனாலும் உன்னாசீருண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே. ரெண்டு கையும் இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். நீ எங்கள் பாறை என்பதனாலே இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே இயேசுவே. அனைவரும் பாடுங்களேன். இறங்கி உங்கள் நடுவில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இன்றைக்கு இருள் ஜெயித்தது போல இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய பகைவர்கள் ஜெயித்தது போல இருக்கலாம், ஆண்டவரை நம்பின நீங்கள் தோற்று போனது போல தோன்றினான். கதை இப்பொழுது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இரவுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அது பகல். ஆண்டவருடைய வல்லமை ஒரு நாள் வரும், நீ வீழ்ச்சுற்ற நீ வெற்றி பெறுவாய். ரெண்டு கரங்களையும் பரலோகத்தை நோக்கி உயர்த்தி, இரவுக்கும் எல்லை விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றது வாழ்வோம், அருளணையாது காப்போம். என்னான்றும் பொன்னாசி கொண்டு, எது போனாலும் உன்னின் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே. சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. என் அடைக்கல பாறையான இயேசுதேவா, என் ஆயுளை காப்பவரே இயேசுதேவா, என் அடைக்கல பாறையான இயேசுதேவா இயேசுதேவா இயேசுதேவா. சேர்ந்து ஆண்டவரை துதிங்க, சொந்த ராகத்துல துதிங்க. ஓரான சந்தரணி பரா இயேசுதேவா 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 இயேசுதேவா. Yesudeva, 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 Yesuraja, 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 என்னை ஆளும் நேசா அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மகிமையின் மேகம் எங்களை மூடிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய தொங்கலாடை என்னை மூடிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வலது கரம் என் மேல் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் தனிமையில் தவிக்கிறேன் அப்பா.
உம்முடைய ஆறுதல் இப்பொழுது எனக்கு மிகவும் தேவையா இருக்கிறேன். நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, 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 நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். களிமண் பொய்யில் களிமண் போல, குயவன் கையில், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். முழந்தால் படிட்டு ஜெபிப்பீங்களா? உடைஞ்ச பாத்திரம் ஆண்டவரே, பார்க்கிறதுக்கு வெளியில நல்லா ஹெஃப்டியா காணப்படுகிறேன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உங்க கதையை ஆண்ட விட்டு சொல்லுங்களேன். நீ உடைஞ்சு போய் இருக்கிறத ஆண்டு விட்டு சொல்ல. வீட்டுல பிள்ளைங்க முன்னாடி அழ முடியாம வந்திருக்கிறியே, உன்னை ஆசை ஆசையாய் திருமணம் செய்து கொண்டவனே உன் அழுகைக்கு காரணமாய் போனானோ? அல்லது உன் மணாலனே மரித்து போயானா? வீட்டுக்காரி இறந்து போயிட்டாரா? ஆலமரம் சாஞ்சது போல நீ நம்பினவர்கள் உன்னை விரட்டி விட்டார்களா? உன் உடைந்த உள்ளத்தை கடவுளுக்கு காணிக்கையாக்கு. அவர் கும்மரி, குயவன். உன்னை மீண்டும் உருவாக்க முடியும். நீ மீண்டும் பிசையப்படுவதற்கு, உருவாக்கப்படுவதற்கு உன் கண்ணீரை ஆண்டவருக்கு கொடு. கண்ணீரை ஆண்டவருக்கு கொடு. நம் வீட்டில் வளர்க்கிற பூனை இருக்கிறது அல்லவா, அதில் கடல் தண்ணீரை எளிதாக குடிக்குமாம். ஏனெனில் அதனுடைய மூத்திரப்பை, சுத்திகரிக்கிற பை அந்த உப்பை ஈஸியாக ஜீரணித்து விடுமா. நீ கடவுள் கொடுக்கிற வல்லமையினால் எதையும் தாண்ட முடியும், எதையும் நீ சாதிக்க முடியும். முடியாது என்பது நீயும் கடவுளும் சேர்ந்தால் சரித்திரத்தில் இருக்காது. நீயும் கடவுளும் சேர்ந்து விட்டால் முடியாதது என்று எதுவும் இருக்காது. You and your God, you and your Messiah, you and your Redeemer can conquer the devil, can conquer the evil. நீயும் உன் இரட்சகரும் சேர்ந்தா பிசாசை ஜெயிக்கலாம், உன் பாவத்தை ஜெயிக்கலாம், உன் வியாதியை ஜெயிக்கலாம், உன் சத்துருக்களை ஜெயிக்கலாம். உன்னதரை உறைவிடமாக்கி கொண்டவன், சர்வ வல்லவரை தன் நிழலாக்கி கொண்டுகிறவன் பேறு பெற்றவன். அவன் எதற்கும் அஞ்சிடான், அவன் எதற்கும் பயப்படான். ஆண்டவரே, உம்மை நம்பினவர்களுக்கு நீரே ஆற்றலாயிருக்கிறீர். உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு நீரே பலமாயிருக்கிறீர்.
என் ஆற்றலின் ஆண்டவரை என்னாலும் போற்றிடுவேன். அவள் அருட்கரம் நீட்ட காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். அவரை நான் துதிப்பேன். என் ஆற்றல் அவர், என் நேசர் அவர். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவே. அவர் அருள்கரம் நீக்க காலம் எல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவே. என் ஆற்றலின் ஆண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவேன். அவர் அருள்கரம் நீட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் எனது மீட்பராவார், அவரே எனக்கென்றும் ஒளியாவார். வாழ்வாய் வழியாய் விளங்கும் நல் இறைவன் சீர்வழி நடத்திடுவார். அவர் வழி தொடர்ந்திடுவே. என் ஆற்றலின் ஆண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவே. அவர் அருளினை கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவே. Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். Lord, you are my strength. Lord, you are my salvation. Lord, you are my hiding place. ஆண்டவருடைய அற்புதமான நாமங்களில் ஒன்று என் மறைவிடமே. You are my hiding place. In the days of danger, ஆபத்து காலத்தில் என்னை மறைத்துக் கொள்ளும் புகலிடம் அவர். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்களை இந்த முதல் வெள்ளியில் சந்திப்பது பெருத்த மகிழ்ச்சி. இடைப்பட்ட நாட்களில் எனக்கு இப்படி தோன்றியது, வள்ளியூர் மக்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் ஒரு சாதாரணமான ஜெபமாக ஆகிவிட்டதோ. இன்றைக்கு உங்களுக்காக ஜெபித்து கொண்டே வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் அப்படி நினைத்தால் என்ன, அடுத்த ஆழத்திற்கு அவர்களை கொண்டு செல் என்றார். There are many steps in the spirituality. கடல் கரையில் போய் நிற்கும் பொழுது கடல் தண்ணி படாத அளவுக்கு நிற்போம், அலைகள் வந்து போவதை பார்ப்போம், அது ஒரு அனுபவம். அலைகள் பெருசு பெருசா பொங்கி விழுவதை பார்த்து ரசிப்போம், கடல் தண்ணியை தொட்டிருக்க மாட்டோம், அதுவும் ஒரு அனுபவம். சில நேரங்களில் அதனுடைய நுரை மட்டும் தடும்படி அங்கே நிற்போம், அது ஒரு அனுபவம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, கழுத்தளவு, தலையளவு மூழ்கி போதல் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எப்பொழுதாவது எக்ஸ்டசிக்கு போயிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பையன் ரொம்ப நாளா அப்பாட்ட ஒரு பைக்கு கேட்டான், ரொம்ப காஸ்ட்லி, 1.5 lakhs. அவனுடைய பிறந்த நாளுக்கு அவன் கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிட்டு திடீர்னு ஷோரூமில் திறந்து அந்த பைக்கை காட்டான்னு வச்சுக்க, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பாய் வில் பி வாயடைத்து போதல், பேச்சு மூச்சு இருக்காது.
அல்லது வெளியூருக்கு போய்விட்டு 4 வருஷம் ஆனவங்க சொல்லாம கொள்ளாம வீட்டில் வந்து நின்னாங்கன்னு வச்சுங்களேன், முக்கியமா மனைவிக்கு அழுகழுகையா வரும். நீங்க இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்கள் இல்லாமல் உங்கள் அம்மாவும் அப்பாவும் தம்பியும் நாத்தனாரும் என்னை எப்படி நடத்தினார்கள், வந்துட்டீங்க. அதுபோல கடவுளை நீங்கள் ஆராதிக்கிற பொழுது உங்கள் கண்களில் என்றைக்காவது கண்ணீர் வடிந்திருக்கிறதா? என்றைக்காவது ஆராதனையில் கடவுளை நேரடியாக பார்த்து ஆராதிக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆராதனை வேளையில் நாம் கடவுளை சந்திக்கலாம். Our soul can meet Jesus. ஆராதனை வேளையில கயிறு அறுத்து விட்டது போல நம்முடைய உடம்புல இருக்க கட்டுலாம் கண்ணுக்கு தெரியாது, கட்டுகள் அருந்து விடும், தொண்டை வலி போயிடும். கால்களில் எங்கெங்கெல்லாம் கட்டுகள் இருந்ததோ, பிசாசனுடைய கட்டுகள், மந்திர கட்டுகள், அது அருந்து விடும். நீங்கள் எரிகிற நெருப்பில் முள்ள போட்டு பாருங்களேன், டப்ப 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 டப்புன்னு வெடிக்கும். அந்த நெருப்பை விட கோடிக்கணக்கு அதிகமாக சக்தி உள்ள தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது முற்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகும். Your sins, உங்கள் பாவங்கள், the inclination, பாவத்தை தூண்டுகிற விஷயங்கள், the temptations, சோதனைகள், pleasures, சிற்றின்பங்கள், pleasures of the body, உடலின் ஊனியல்பின் இச்சைகள் எல்லாமே எரிந்து போய்விடும். உங்கள் மன துக்கங்கள் எரிந்து போய்விடும். நான் சொல்லுவதை நம்புங்கள். உங்கள் கருவுறாத அளவுக்கு கருப்பை சிறிதாக இருந்தாலும் ஆராதனை வேளையில் அது விரிவடையும். உங்கள் இருதயத்தில் அடைப்புகள் இருக்கும் என்றால் அந்த அடைப்புகள் திறக்கப்படும். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். சிந்தனையில் குழப்பத்தோடு இருக்கிறவர்கள் தெளிவு பெறுவீர்கள். அவர் இறங்கி வருகிற பொழுது, நிறைவானவர் வருகிற பொழுது குறைவெல்லாம் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நிறைவானவரை வாங்க. I have lots of weaknesses in me. Ups and downs. ஏற்றம் இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கேன், ஒரு நாள் நல்லா இல்லை. ஒரு நாள் சந்தோஷமா இருக்கேன், ஒரு நாள் துக்கமா இருக்கேன். ஒரு நாள் கணவரோட நெருக்கமா இருக்கேன், அடுத்தது அவரை விரட்டி விடுறேன். எனக்கு புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரே. கரத்தை உயர்த்தி செவிங்க. என்னன்னு சொல்லி, ஆண்டவரே நிறைவானவரே வாங்க, நிறைவானவரை வாங்க. பிரியாணி நல்லா சாப்பிட்ட பிற்பாடு உங்களுக்கு யாராவது பூரி கொடுத்தா வேண்டான்னுவீங்க, பாயசம் கொடுத்தா வேண்டான்னுவீங்க. ஏன்னா I have eaten fully, my stomach is full, I don't want. நீங்க ஆவியானவரால் உங்களை நிறைத்து கொண்டால் அது உங்களுக்கு தேவைப்படாது, அது உங்களுக்கு தேவைப்படாது. அது என்று சொல்வதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு தேவைப்படாது. இனி அதை நோக்கி நீங்கள் போக மாட்டீர்கள், அதை தேட மாட்டீர்கள். நீங்கள் நிரம்பி இருப்பதனாலே, கிறிஸ்துவால் உங்களை நிரம்பி இருப்பதனாலே பகை பழி தீர்க்க நினைக்க மாட்டீர்கள், பகையோடு இருக்க மாட்டீர்கள். இரவு எப்பொழுது வரும் பாவம் செய்யலாம் என்று விரும்ப மாட்டீர்கள். சொத்துக்காக கொலை செய்ய நினைக்க மாட்டீர்கள். உங்கள் சொந்த இரத்த உறவுகளை காட்டி கொடுக்க மாட்டீர்கள். உங்களை நீங்களே சுய இன்பத்திற்கு இட்டு செல்ல மாட்டீர்கள். ஆவியானவர் வருவார். இயேசு வருகிற பொழுது உங்களை நிரப்புவார். அந்த சம்பிருத்தி, தெலுங்கில் சொல்வார்கள் சம்பிருத்தி, நிறைவடைந்த பொழுது அந்த நிறைவில் என் குறைகள் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. அப்படியே உங்க 2 கைகளையும் கொஞ்சம் விரிச்சபடி இந்த குறையாத அன்பு அந்த பாடல் பாடுங்களேன். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
ஒரு நிமிஷம் மியூசிக் போட்டுட்டுமே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இவங்க எல்லாம் படகுல இருக்கிறாங்க. புயல் வெளியில இருக்கு. தண்ணிலாம் இப்ப படகுக்குள்ள வருது. எல்லாம் அலறாங்க. இயேசு தண்ணி மீது நடந்து வந்தார். நடப்பது நீர் என்றார், என்னையும் நடக்கச் செய்யும் என்றார் பேதுரு. ஆம், நானே. நட, ஏன் ஐயப்படுகிறாய்? பேதுரு படகிலிருந்து இறங்கி கடல் மீது நடந்தார். எல்லா சீடருடைய கண்களும் மிளிர்ந்தது. பேதுரு, you are walking on the water. தண்ணி மேல நடக்கிறையா? அவர் கண் மிரண்டது. It's all because of Jesus. எல்லாமே இயேசுவால் தான். அவர்தான் என்னை நடக்க சொன்னார். நல்லா நடந்தார். போய்கொண்டே இருக்கும்போது காத்து அடிக்குது. திரும்பி பார்க்கிறார். அலைகள் பெருசா இருக்கு. திரும்பி பார்க்கிறார். அச்சச்சோ, அவர் மறுபடியும் மூழ்கி போகிறார். அவர் சொன்னார், ஆண்டவரே காப்பாற்றும், நான் மடிந்து போகிறேன். ஏசப்பா சொன்னார், ஏன் ஐயத்தோடு இருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கையை பிடிச்சு தூக்கி விட்டார். இப்ப நான் உன் கூட நடக்கிறேன். எந்த அலை உன்னை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம், எந்த தண்ணி உன்னை என்ன பண்ணுது பார்ப்போம் அப்படின்னு ஏசப்பா பேதுரு மேல கையை போட்டுக்கிட்டாரோ இல்ல கையை பிடிச்சிக்கிட்டாரோ, ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி மேல நடந்து வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீ தனியா கொஞ்ச நாள் நடப்ப, விழுந்து போயிடுவ. உன் சக்தியை நம்பினால் விழுந்து போன, விழுந்து போயிருக்க. இப்ப ஏசப்பா உன்னைய தூக்கி இன்னைய ராத்திரியிலிருந்து, இந்த ஆராதனையில இருந்து ஆண்டவர் உன் கையை பிடிச்சிட்டு உன்னை நடக்க வைப்பார். நம்புறவங்க கை தட்டி நன்றி சொல்லுங்க. சத்தம் அவ்வளவுதானா? பாடுவோம் மகளே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆ ஆ நான் மீது வாழ வழி செய்கிறாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. Praise the Lord. Praise the Lord. செய்திக்குள்ள கடந்து போவோம். ஏசப்பா உங்களை உயர்த்தி வைக்கணும்னு ஆசைப்படுறார். அதே சமயத்தில் பிசாசு உங்களை கீழே விழத்தாட்ட நினைக்கிறான். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த படிப்பில், ஞானத்தில், ஒழுக்கத்தில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அது தரிகட்டு போய் வந்து நிற்குது. இன்றைக்கு நான் ஒரு இடத்தில் ஜெபத்தை முடித்துவிட்டு வந்தேன். 60 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் தன் 19 வயதுடைய மகள் தூக்கு போட்டு இறந்து போனால் அதை சொல்லி சொல்லி அழுகுறாங்க. எத்தனை முறை என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு என்னை பார்க்குற இடம்லாம் 7 முறை சொன்னேன். என் பொண்ணு இல்லை ஃபாதர், குளிக்க போறான்னு போனா ஃபாதர். நான் பார்த்தேன், அவளும் என்னை பார்த்தா. அந்த பார்வையிலாமா இதாம்மா நான் கடைசி, எனக்கு தெரியல ஃபாதர். நான் கோயிலுக்கு போயிட்டேன், எல்லாமே எனக்கு அவர் தானே. கோயிலில் உட்காந்துருக்கேன், ஒரு ஆள் வந்து சொல்கிறான், உன் பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருக்கா. சரி, ஏதோ வலிக்கு விழுந்திருப்பா, பாத்ரூமில் போனால் படுக்கையில் படுக்க வச்சுருந்தாங்க. மவளை என்னடா எந்திரிக்க மாட்டேங்கிறா மவளை? பையன் சொன்னான், அம்மா பாப்பா தூக்கு போட்டு செத்துட்டாம்மா. கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? அவள் இறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏதோ நேத்திக்கு இறந்தது போல அந்த அம்மா அழுதுட்டு கிடக்காங்க. பார்த்து பார்த்து வளர்த்தோமே. இன்னும் கொஞ்ச நாட்கள் கல்யாணம். அம்மாவுடைய ஆசைலாம் அந்த பொண்ணு நகை நட்டு போட்டு தாலி கட்டிக்கிட்டு மாப்பிள்ளையோடு வரும்போது
அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷம், போதும் ஆண்டவர் இந்த வாழ்க்கை, இன்னும் ஒரு குழந்தைய பெற்று கையில் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஜென்மம் முடிஞ்சது, போதும், அதெல்லாம் போச்சு. இன்னொரு அம்மா 2வது கவுன்சிலிங் வந்து உட்காந்தாங்க. அந்த அம்மா கண்ணு ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. அதாவது பல நாட்கள் தூங்கலனா அப்படி இருக்கும், அல்லது பல நாட்கள் அழுது இருந்தால் அப்படி இருக்கும். அந்த அம்மா உட்கார்ந்த உடனே சொன்னேன், ஏமா ரொம்ப துக்கத்தில் வந்திருக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேங்க, இதுவரைக்கும் அழுதுகளில் யாரும் அப்படி அழுத்ததை பார்த்தல. உள்ள குழா வச்சுட்டாங்களே என்னவோ, துடுப்புடு துடுப்புடுன்னு ஊத்துதுங்க. ஒரு சொட்டா ஊத்தும், அது துடுப்புடுன்னு ஊத்துது. ஏமா, எங்க வீட்டுக்காருக்கு 4 வருஷமா கேன்சர். 2 வருஷம் போராடி எல்லாம் மருத்துவம் பார்த்து பொழைச்சாரு. வேலைக்கு போனாருங்க, தொழிலுக்கு போனாரு. இந்த போன மாசம் செத்துட்டார். இப்ப என் பையன் 10வது படிக்கிற, எப்படி இருக்கான்? அப்பா 3 முறை டெஸ்ட் எல்லாத்திலும் ஃபெயில். என் மக ஸ்கூல்ல அமைதியா இருக்கா. ஏன் டென்ஷன்? என் பிள்ளைங்க மேல எரிஞ்சு விழற. யார் வந்து பேசினாலும் ஏன் தெரியல. மலமலையா தண்ணி. ஹல்லேலூயா. இன்னொரு அம்மா வந்தாங்க. ஃபாதர், என்னை பெத்தது ஒரு அம்மா, என்னை தத்து கொடுத்துட்டாங்க, வளர்த்தது ஒரு அம்மா. அவங்க 2 பேரும் செத்து விட்டாங்க. இப்ப இருப்பது எங்க அம்மா இல்லை, இப்படி கை மாறின பொருள் நான். பெத்தெடுத்த அம்மா தத்து கொடுத்துட்டாங்க, பெத்த அப்பா சாவுக்கு எனக்கு சொல்லலை, வளர்த்த அப்பா சாவுக்கு என்னை சொல்லலை. நான் இப்படி அல்லோலப்படுறேன் ஃபாதர். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அழக்கூடிய சக்தி இல்லை, அழுது முடிச்சிட்டேன். அழுவதனால் என் தலையெழுத்து மாறப்போவதில்லை. ஒரு பக்கம் தினமும் அழுகை, ஒரு பக்கம் சாறை சாறையாய் அழுகை, ஒரு பக்கம் அழுது முடித்து விட்ட ஒரு மகளினுடைய அழுகை. ஆகவே கடவுள் நம்மை உயர்த்தி வைக்கலாம்னு நினைக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பிசாசு நம்மளை கீழே இறக்கி வச்சிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அன்பு பிள்ளைகளே, நான் சீக்கிரமா சொல்றேன், கடவுள் நம்மை படைக்கும் பொழுதே அவரை போல படைத்தார், அவருடைய சாயலில் படைத்தார், அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து படைத்தார். நமக்குள்ள ஓடிட்டு இருக்க அது ஏதோ காத்து இல்லை, உயிர் மூச்சு, பிதாவினுடைய உயிர் மூச்சு. இட்ஸ் a God spirit. அதிகாரத்தை கொண்டு படைத்தார். படைப்பை ஆளுங்கள், நிலத்தை உழுங்கள், ஆளுமை தன்மை. இந்த 3 விஷயங்களை கவனிங்கள். நாம் கடவுளை போல படைக்கப்பட்டோம். கடவுளுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. அவர் அதிகாரத்தை கொடுத்து படைத்தார். கடவுளுடைய பிரசன்னம் என்னில் இருக்கிறது, கடவுளுடைய சக்தி என்னில் இருக்கிறது, அவர் ஆவி என்னிடத்தில் இருக்கிறது. ஆகவே தான் ஹார்ட் அட்டாக் யாராவது விழுந்துட்டாங்கன்னா, யார அது என்னவோ சொல்லுவாங்க, எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பேர் இல்லை, வாயோடு வாய் வைத்து, அதுக்கப்புறம் சிஸ்டர் சொல்லுங்களேன், என்னது அது, என்னம்மா ட்ரீட்மெண்ட் பேரு? எனக்கு ஞாபகம், நம்ம டாக்டர் இல்லை இல்லையா, தெரியாது. வாயோடு வாய் வச்சு ஊதி பம்ப் பண்றதா? அந்த போன உயிர், நின்ன ஹார்ட் துடிக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்கன்னா அது ஒன்று வைப்பாங்க, அப்படி போவோம். அப்படி இல்லாத நேரத்தில் நாம் வாயோடு வாய் வைத்து ஊதி உன் சுவாசத்தினால் ஒருவரை மீண்டும் கொண்டு வர முடியும். ஆமென். உன் சுவாசத்தினால் ஒருவர் மானுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். இன்னொரு வீடியோல குரங்குக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். நேற்றைக்கு வீடியோவில் காக்கா கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்த காக்காக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு சக்தி இருக்கிறது, அவனுக்கு படைக்கும் ஆற்றல் இருக்கிறது. குழந்தைகளை உருவாக்குகிறான், கட்டிடங்களை உருவாக்குகிறான். அவனுக்கு ஆளுமை தன்மை இருக்கிறது.
அவன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். அவனில் கடவுள் பிரசன்னம் இருக்கிறது. இந்த கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பது பிசாசு. தயவுசெய்து பேசாதீங்க. நீங்க அங்க பேசினாலும் எனக்கு இங்க கேட்கும். உங்களில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் வரை பிசாசு உங்களை அழிக்க முடியாது என்பது தெரியும். அது அவனுக்கு பொறாமையும் கூட. ஆகவே கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து உன்னை வெளியேற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, அல்லது கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து உன்னை வெளியேற்றுவதல்ல, கடவுளுடைய பிரசன்னத்தை உன்னிலிருந்து வெளியேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவன் செய்வான். ஆகவே தன் தாவீது ராஜா பாவம் செய்த பொழுது திருப்பாடல்கள் 51 நீங்கள் 11 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய திரு சந்நிதியிலிருந்து என்னை விரட்டி விடாதேயும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். 2 பிரேயர். உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை விரட்டி விடாதேயும், உம் பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நம் பாவம் செய்கிற பொழுது பரிசுத்த ஆவி விலகி போகிறார். மற்ற பல காரியங்கள் வழியாக பிசாசு கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மிடமிருந்து எடுத்து விடுகிறார். மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிறது, மீண்டும் அதை போய் பாருங்கள். முதல் காரியம், பிசாசு நம்மிடமிருந்து கடவுளுடைய பிரசன்னத்தை எடுத்து விடுவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் ரிஜெக்ஷன். உலகத்திலிருந்து தள்ளப்படுவது. உங்களை ஒதுக்கி வைப்பான். உன் பிள்ளை, ஊரு, ஜாதி, மொழி, மதம், கலர், கிறிஸ்துவத்திற்குள்ளாகவே கலர், கிறிஸ்துவத்துக்குள்ளாகவே ஜாதி, இதெல்லாம் என்று அழியுமோ, என்று ஒழியுமோ அன்னைக்குத்தான் உண்மையான ஆராதனையே நடக்கப் போகிறது. இதெல்லாம் ஒரு பயிற்சி தான். எங்களுக்கு இந்த பங்கு குரு தான் வேணும், எங்களுக்கு இந்த பிஷப் தான் வேணும் என்று எப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ ரிஜெக்ஷன், தள்ளிவிடப்படுதல். இரண்டாவது ஹேட்ரட்னஸ், வெறுப்பு. ஒருத்தர் பார்த்தாலே வெறுப்பு. பக்கத்தில் உட்கார மாட்டோம். கோயிலில் பக்கத்தில் உட்காந்துட்டா சமாதானம் சொல்லணுமேன்னு சொல்லி உட்காந்து எந்திரிச்சு முன்னாடி போய் உட்காருவோம். அவ கூட யார் உட்காருவா? வெறுப்பு, தனிமை உணர்வு. நல்லா யோசிச்சு பாருங்க. பிசாசு உங்களை தாக்கி இருக்கிறான், தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போயிருப்பீங்க. தனியா. உன் பையன் எங்க இருக்கான்? வீட்டில் எல்லாம் வராண்டால சோஃபால இங்க உட்காந்து இருப்போம். அவன் செல்போன் எடுத்துட்டு அப்படியே போவான். இன்னைக்கு ஒரு காரியம் நடந்துச்சுங்க. இந்த வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்தான். முன்னாடி தான் வாரேன், என்னை பார்த்தான். ஆனால் அப்புறம் செல்போன் பார்க்க ஆரம்பித்தான். மறுபடியும் 2வது பார்வை பார்த்தேன், அவன் என்னை பார்த்தான், கீழே குடிஞ்சிக்கிட்டான். அப்புறம் எவ்வளோ திமிரு பாரு இதுக்கு. செல்ஃபோனை பார்த்துட்டு ஒரு ஃபாதர் வராங்க, குட் ஈவினிங் சொல்லலை அப்படின்னு. அப்படி போயிட்டு வந்தோடனே ஆவியான சொன்னார், நீ சொல்ல வேண்டியதானே, நீ சொல்ல வேண்டியதானே. அப்போ உண்மையிலுமே சொல்கிறேன், அப்படி கையெடுத்தேன். அவன் அதையும் பார்க்கல. தேவையா உனக்கு? தேவையா உனக்கு? அப்புறமா கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா இப்படி பண்ணுறேன்? ஒரு குட் ஈவினிங், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பிரைஸ்லாம், உங்களை பார்க்கல. ஏடா 85 கிலோடா, எவ்வளோ ஹைட் பாடுறா, என்னைய பார்க்கலையா? ஒரு செல்போன் நம் எதிரில் வருவர்களை மறைக்கும் என்றால் தனிமை உணர்வு எல்லாவற்றையும் மறக்க செய்யும். ஒரு பையன் அம்மா கிட்ட சமையலில் போய் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், காலேஜ் படிக்கிறவன். ஏன்டா இப்படி தொந்தரவு பண்ணுற? அந்த பையன் சொன்னேம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அம்மா கிட்டலாம் பேசுறதே கிடையாது, இன்னும் நான் அவங்க கூட பேசுனதை ஓவராக பண்ணுற அப்படின்னு. நான் நேரம் மாறி போய் விட்டது. தனிமையை விரும்புகிறோம், செல்போனில் வாழ்க்கையை கடத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கிறது? இங்க இருக்கிறன்னு கேட்டால் கையை உயர்த்திடும். இன்னும் கடற்கரை ஓரம் போனீங்கன்னா எல்லாம் கையை உயர்த்திடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தேகத்தை கொண்டு வருவான். உன் கூட 30 வருஷம் உன் மனைவி வாழ்ந்திருப்பாள், 30 வருடம் உன் கணவன் சந்தேகத்தை கொண்டு வருவான். இன்றைக்கு ஒரு பெண் சொன்னா, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஃபாதர், என் வீட்டுக்காரு ஒரு பெண்ணோடு இருந்ததை நான் பார்த்தேன். என்னம்மா பண்றாரு உங்க வீட்டுக்காரு? வாத நோயில படுத்து கிடக்கிறாரு.
வாத நோயில படுத்து கிடக்கார். வயசு என்ன? 62. நீ இப்ப யார சந்தேகப்படுற? வீட்டுக்காரையா உன் பையனையா? வீட்டுக்காரதான். எனக்கு ஒரே குழப்பம். அந்த அம்மா சொல்லிச்சு, இவன் கல்யாணத்துல இருந்து இப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால தான். எம்மா பாத்திரம் என்னை மன்னிச்சிருங்கம்மா. அந்த அம்மா சொல்லிச்சு, இவன் கல்யாணத்துல இருந்து இப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால தான். மாதாம்மா கிட்ட கேட்ட, அவன் கையை காலை உடைச்சு படுக்க மாதாம்மா படுக்க போட்டாங்க. எம்மா எதையும் கேட்டா செய்வாங்க போலக்கு. படுக்க போட்டான். அவன் இன்னும் அடங்கல. என்னத்தை தான் உடைக்கிறது இப்போ? அல்லேலூயா. சந்தேகம் நம்மளை விட்டு வைக்கவில்லை. அல்லேலூயா. விபத்துக்கள் அது பயங்கரம். இப்பதான் போனாங்க. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு ஜெபத்து போயிட்டு வந்தேன் இல்லையா, 26 வயதுடைய ஒரு தம்பி. ஃபாதர் எனக்கு ரொம்ப பிபி ஃபாதர், ரொம்ப டென்ஷன் ஃபாதர். அவன் சொல்லும் போதே முகலாம் ஆடுது. என்னடா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ஃபாதர், பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன்டா பிபி? எங்க அண்ணன் கல்யாணம் ஆன நாளே ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு ஃபாதர். கல்யாணம் ஆன நாளே. திருமணம் நடந்த அதே நாள் மணமேடைக்கு போய் பிணமேடைக்கு வந்தான். விபத்து பயங்கரமானது. அதை தொடர்ந்து மரணம் பயங்கரமானது. ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பு தெரியாது. அந்த ஒரு டிக்கெட்டு போட்டுமே உன் மதிப்பே போயிருக்கும். அது உன் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மாமனாராக மாமியார் யாருன்னா இருக்கட்டும். அந்த இடம் வெற்றிடமானால் போச்சு. ஹல்லேலூயா. வேலை இல்லாதது, குழந்தை இல்லாதது மிக கொடூரம். எனக்கு பின், என்னோடு, எனக்கு அப்புறம், எனக்கு முன்பாக கல்யாணமானவர்களாம் குழந்தை குட்டியோடு கோயிலுக்கு போகும் பொழுது நான் போக முடியாம தவிக்கிறேனே. என்னை குறை சொல்வதா? தவறா நினைக்காதீங்க. ஆண்மை குறை உள்ளவன் என்று அவனை குறை சொல்லுவதா? வெளியில் சொல்ல முடியாமல் IVF அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிவியர் ட்ரீட்மெண்ட் 5 lakhs 7 lakhs ரொம்ப செலவு பண்ணும். அப்பயும் கிடைக்கல. பயங்கர வேதனை. இவை எல்லாவற்றையும் விட நோயை கொடுத்து விடுவான். இங்கிருந்து இங்க வரைக்கும் எல்லாம் ஓட்ட 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 ஓட்ட. போன வாரம் திருவண்ணாமலை போயிருந்தேன். போகும்பொழுதே ஒரு திருமண பேனர், அதுக்கு அடுத்தது ஒரு சாவு பேனர். இந்த அக்காவை எனக்கு தெரியுமே. என்னாச்சு? அவங்க வீட்டுக்கார போன மீசையெல்லாம் எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு கட்டி பிடிச்சு அழுத. என்னாச்சுன்னு? 26 வயதுடைய மனைவி, 2 குழந்தைங்க, சுகர் வியாதி இருந்திருக்கு. பெண்களுக்கு என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. அந்த 10 ரூபா இருந்தால் 1 கிலோ தக்காளி வாங்குவேன், அந்த 20 ரூபா 2 கிலோ வெங்காயம் வாங்குறன்ற கேஸ் நம்ம அம்மாங்கெல்லாம். அவள் போக காணும். என்னைக்கோ ஒரு வியாதிக்காக போயிருக்கிறா. செக்கப் பண்ணும்போது சுகர் முத்தி இருக்கு, உடல்ல நிறைய பாகங்கள் அழுகி விட்டது, நோ மோர் சான்ஸ். அதை கேட்ட உடனே அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அங்கே இறந்து போனார். வியாதி, தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதி. இப்படி பிசாசு நான் சொன்னதையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதையும் கொண்டு வந்து கொடுத்து நம்முடைய உருவத்தை குலைத்து பிரசன்னத்தை இழக்கச் செய்து கடவுளை மறக்கச் செய்து நம்மை அழித்து விடுகிறான், கொல்லுகிறான். ஆனால் நீங்கள் ஒன்றையும் மறந்துவிடக்கூடாது. அவை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவரோ நம் காயங்களுக்காக, பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவர் தம் காயங்களால் நமக்கு சுகம் உண்டாகிறது. இஸ் யெகோவா ரஃபா, நம்மை குணப்படுத்தும் ஆண்டவர். ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துருங்க. ஒரு வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம பூசைக்கு போவோம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஓசியா 2:23. பைபிள் இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 23. ஆண்டவர் சொல்கிறார், நான் மீண்டும் உன்னை நன்னிலைக்கு உயர்த்துவேன், நான் மீண்டும் உன்னை சீர்படுத்துவேன்.
நான் உன்னை உறுதிப்படுத்துவேன், நான் உன்னை நிலைநிறுத்துவேன். சீர்படுத்துறதுனா என்னன்னா, விழுந்து அடிச்சு குப்பரை அடிச்சு குப்பையில் விழுந்து வரானே அவனை தொட்டி தடவி சுகப்படுத்தி புது Dress போட்டு விடுவாங்கல்ல. சீர்படுத்துதல், ஸ்திரப்படுத்துதல் என்பது ஒன்னில்ல, நான் இருக்கவும் கூட என்று சொல்வது. நிலை நிறுத்துவது என்பது உன்னையே ஒரு சாட்சியாக நிலை வைப்பது. உன்னை சீர்படுத்துவா. கணவனை மனைவியை இழந்து பிசாசினால் பல விதங்களில் துன்புறுத்தப்பட்ட உங்களை ஆண்டவர் சீர்படுத்த இன்றைக்கு இரவு அவர் விருப்பம் கொள்கிறார். சீர்படுத்துவா. உன் கடன் தொல்லையை சரிப்படுத்துவார். உன் நோய்கள் மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படி உன் உடலில் இருந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். தீய ஆவிகளோ மந்திர சக்திகளோ உங்களை அறியாமல் உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டு இருக்குமானால் நான் பிரசங்கிக்கிற இந்த நேரமே அது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்கொண்டு இருக்கும். அவர் சீர்படுத்துவார். உன் பிள்ளைகளை நெறிப்படுத்துவார். குடிப்பதும் ஆண் நண்பர்களோடு சுற்றுவதுமாக நவீன கலாச்சாரத்தில் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டு வருவார், உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:10. 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, உங்களுடைய இந்த சிறிய கால துன்பம் முடிவுக்கு வரும். இன்னும் சிறிது காலம் நீங்கள் துன்பப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் உங்களை மீட்பார், உங்களை உறுதிப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். அன்பு செய்யப்படாதவள் என்ற உனக்கு இனி அந்த பெயர் வழங்கப்படாது. அன்லவ்டு, நீ அன்பு செய்யப்படுவாய். கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட்ட உனக்கு இனி அந்த பெயர் வழங்கப்படாது. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுவாய். நயோமி தன் மருமகள் ரூத்துவோடு தன் தேசத்திற்கு போனபோது எல்லாம் அடிச்சுக்கிட்டு, என்னம்மா வீட்டுக்காரர் செத்துட்டாரா, 2 பிள்ளையுமா செத்துச்சு, இது யாரு மருமகளா, ஐயோ இப்படி வந்திருக்கேம்மா, நகநட்டோட போனேன், இப்படி வந்திருக்கிறே. நயோமி சொன்னா, என்ன நயோமின்னு கூப்பிடாதீங்க, நயோமினா நட்சத்திரன்னு அர்த்தம், என்னை துரதிர்ஷ்டம்னு கூப்பிடுங்கன்னு சொன்னா. கதை மாறியது. ரூத்தை போவாஸ் திருமணம் செய்தார். போவாசுக்குரியது அனைத்தும் ரூத்துவுக்கும் சொந்தமானது. ரூத்துவனுடைய மாமியார் நயோமி. அவர்கள் இருவரும் இணைந்து குழந்தை பெற்றெடுத்தார்கள், ஓபெத். ஓபெத்தை நயோமி மடியில் கிடத்தினார்கள். அப்பொழுது ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, நயோமி உன் பெயருக்கேற்றபடி நீ நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறாய். நயோமி உன் கடைசி காலத்தில் உன் கையை பிடித்து விடுவதற்கு, உனக்கு உணவளிப்பதற்கு கடவுள் ஒரு பேரப்பிள்ளையை கொடுத்திருக்கிறார். உன் தலையெழுத்து முடிந்தது என்று நினைத்தாயே, கடவுள் தலையெழுத்தை திருத்தி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதே வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் கதை முடியவில்லை, உங்கள் நில பிரச்சனை முடியவில்லை, நீங்கள் தோற்று போகவில்லை, எங்கும் நீங்கள் தோற்று போக முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களை தோற்று போக விட மாட்டார். இன்னும் சற்று சிறு காலம் நீங்கள் துன்பப்படுவீர்கள், அதன் பிற்பாடு நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். முழந்தால் படியிடுவோமா? கலங்காதே என் நெஞ்சமே. முழந்தால் படியிட்டு இந்த நற்கருணை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலம் எல்லாம் காத்திருக்க, கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. பக்கத்தில் இருக்கிற கை கொடுங்களேன், கை கொடுத்து, அக்கா கை கொடுமாங்களே, ஒருத்தருக்கு கை கொடுங்களேன். கவலைப்படாதம்மா. சின்ன சிஸ்டர் பெரிய சிஸ்டர் சொல்லு, சிஸ்டர் கவலைப்படாதீங்க, வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். பெரிய சிஸ்டர் சின்ன சிஸ்டர் சொல்லுங்க, அம்மா வந்துட்டேல்ல கான்வென்ட்டுக்கு, நான் பட்ட கஷ்டம் நீ தான் படுவேன், கவலைப்படாத நான் கூட இருக்கேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த பாடல் பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். போடு மகளே. கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலம் எல்லாம் காத்திருக்க, கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே
கலக்கம் ஏன் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே. இந்த பாட்டை எப்படி பாடணும்னா, கலங்காதே என் நெஞ்சமே. நீ எப்படி இல்ல நெஞ்சம் இப்பயே செத்துற மாதிரி இல்ல இருக்கு. ஹல்லேலூயா. நீ கொடுக்கிற பூஸ்ட்ல அது பெஸ்டா மேல வரணும். நீ சொல்றத பார்த்தா தட்டுறதுலே உசுறு போயிடும் போல இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அம்மா எப்படி சிரிக்கிறாங்க பாடி ஜெபிப்போம், சேர்ந்து பாடுவோம். கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க, கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே. இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார், தோள் கொடுக்கிறார். தயவு காட்டுவார், தயவு காட்டுவார், எனக்கு தயவு காட்டுவார். கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க, கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உன் நெஞ்சுக்கு சொல்லு, கலங்காதே. சரித்திரத்தில் வந்து போனவர் அல்ல இயேசு, சரித்திரத்தையே இரண்டாய் பிரித்தவர். கிமு, கிபு, கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தையே மாற்ற பிறந்த குழந்தை இயேசு நம் நடுவில் இருக்கிறார். உன் தலையெழுத்தை மாற்றுவார், உன் தீவினையை மாற்றுவார், உன் இருளை மாற்றுவார், உன் துயரங்களை மாற்றுவார். அபிஷேகத்தில் நாம் மாண்பேர் கீதத்தை பாடி தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்துயாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகவே. வானினின்றும் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய திரு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உடனடியாக திருப்பலி ஆரம்பமாகும். முதல் வெள்ளியில் நம்முடைய குடும்பம் அனைவரும் இயேசுவின் இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செல்வோம். புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாளன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் கண்ணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கண்ணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி வருகின்ற பொழுதெங்கு, மனநோயில் நான் மூழ்கி குணமாக்க வருவாயப்பா, உன்னை உணராக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. செப்டம்பர் 5 இந்த மாலை திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஜெனிஃபர் உடல் நலத்திற்காகவும் மன அமைதி பெறவும், தனிப்பட்ட நபரின் கடன் பிரச்சனைகள் தீர அமுதன் உடல் நலத்திற்காக VS பணிமயம் ஆசிரியை, ஆண்மை இலைப்பாற்றிக்காக டைலன் கிறிஸ்டோ,
பிறந்த நாளுக்கு நன்றியாக, இன்ஃபென்ட் பிறந்த நாளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு உலகமே பார்த்து வியந்த புனித தெரேசா, அன்னை தெரேசாவுடைய பண்டிகை கொண்டாடுவதனால் இந்த வெள்ளை ஆடை பெரிய வெள்ளியாக, முதல் வெள்ளியாக இருந்தாலும் இந்த ஆடை அந்த தாயை நினைத்து, அந்த கன்னியை நினைத்து ஜெபிக்க அழைக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கு பெறுவதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் தாகத்தோடு தொங்கிய உம் திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதிலன்பு காட்ட கன்னியான புனித தெரேசாவை நீர் அழைத்தீரே. அவருடைய பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு, எங்கள் சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துவுக்கு பணிபுரியும் ஆவியை பொழிவீராக. உம்மோடும் தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதல் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கட்புலனாகாது கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புலனாகவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்தும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுக்குள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோரில் அவர் தலைப்பேறு ஆவார். தம் முழு நிறைவும் அவர் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்து உலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரை நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள்.
அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி முழங்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி முழங்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களிடம் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைப்பதால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்ற வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாதாரண கன்னியாஸ்திரியாக இருந்த மதர் தெரேசம்மா ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது, நான் அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது இந்த வாழ்க்கையை சுகத்தை அனுபவிக்கவா அப்படின்னு சிலுவை வேதனைப்படுகிற இயேசுவை அந்த நோயாளிகளில் கண்டு சேவை அப்படின்னு மனம் உடைந்து போனார்களாம். இரவெல்லாம் அழுது செபித்த பிற்பாடு அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இப்படிப்பட்ட கரும்
with a new spirit. ஒவ்வொரு நாளையும் புதிய உற்சாகத்தோடு தொடங்கு. பழையது பழைய, நேத்திக்கு நடந்தது நேத்திக்கு, இன்றைக்கு ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்ற அந்த ஒரு மோட்டோ அதை எடுத்து கடந்து இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் எத்தனை அனாதைகளுக்கு அம்மாவாக அன்னை தெரேசா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிற அந்த அம்மாவுடைய பரிந்துரையை நாமும் ஏற்றுக்கொண்டு நோயாளிகளில், ஏழைகளில் கிறிஸ்துவுக்கு சேவை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பீராக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்வேன் இறைவா, குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பீர்க்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித அன்னை தெரேசாவின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டோனி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். இயேசு சுவாமி, இந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்று உடைய பலிப்பிடத்தை சுற்றி முழந்தால் படியிட்டு உடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் இன்றைக்கு திருப்பலி ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருடைய கருத்துக்களையும் நிறைவாக ஏற்று ஆசீர்வதித்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித அன்னை தெரேசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும், எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உங்களை மீண்டும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வருகிற தெய்வம். உலகின் பாவங்களை போக்கும் இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரீர் என்னிடத்தில் எழுந்திருவர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நரக தண்டலிருந்து விடுவித்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா.
துடிக்கின்ற புவி போல் அழுகின்றேன் துணை நாடி. கண்ணீர் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உனை தேடி. வந்த காலம் துடிக்கின்ற புவி போல் அழுகின்றேன் உனை நாடி. எதனாலும் நிறையாத வெறுமை இது, உன் கருளின்றி துயிலாத இதயம் இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அன்னை தெரேசாவின் தளராத பக்தியுடன் உம்மை வழிபட்டு உம்மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய மறைப்பொருட்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சிதைவுகள் எல்லாம் நீங்கி சீர்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அவர்களே, முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்து இந்த முதல் வெள்ளி பக்தி முயற்சி சிறப்பாக செய்து வருகின்ற வழிநடத்துகின்றவர் அருள் தந்தை குமார் அவர்கள். ஒவ்வொரு மாதமும் வந்து சிறப்பாக மிக சிறந்த முறையில் நம்முடைய ஆன்மீக தளத்தில் வந்து ஆன்மீக வழிகாட்டியாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே தந்தை இப்பொழுது கயத்தார் அடியில் உள்ள ஒரு ஆலயத்தில் மிக சிறப்பாக தந்தை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் வந்து சிறப்பாக நம்முடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு தந்தை அவர்கள் நமக்காக ஜெபித்திருக்கின்றார். எனவே பங்கு சமூகம் அனைவருடைய சார்பாக கரவோசை எழுப்பி நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இணைந்து இந்த முதல் வெள்ளி வழிபாடுகள் முழுமையாக நடைபெறுவதற்காக ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நமக்காக ஜெபித்து இந்த வழிபாடுகளை தொடங்கி வைப்பவர்கள் நம்முடைய பங்கிலுள்ள ஜெப குழுவினர்கள். எனவே அவர்களுக்கும் சிறப்பாக பாடல் பாடிய நம்முடைய அருள் சகோதரி மற்றும் பாடகர் குழுவினர்களுக்கும், அதோடு இணைந்து இன்றைய நாளில் இந்த வழிபாடு முடிந்ததுமே தேநீர் வழங்கப்படுகிறது. அந்த தேநீரை வழங்குபவர்களும் ஜெப குழுவினர்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய சிறப்பாக நன்றியையும் கரவோசை எழுப்பி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளும். நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால்
அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.